வணக்கம் மக்களே. இந்த கரூரில் பாருங்கள் எப்படி சம்பவம் நடந்துருச்சு. இந்த மனசு எனக்கு காலையில் எப்பயுமே 5 மணிக்கு எழுந்திரிச்சா சாமி பாட்டு போடுவேன். டிவி போட்டுட்டு சன் நியூஸ் வந்தது, அது சேனல் மாற்றினா அது சன் டிவி ஓடும். அப்புறம் இந்த மாதிரின்னு சொன்னதை எனக்கு இவர் தூங்கல எழுந்திரிச்சு வெளியே எதுக்க போயிட்டார். ஐயோ என்ன இந்த மாதிரி மாமாவுக்கு ஃபோன் போட்டால், அவங்க மாமா அங்கே இருக்காங்க, வேலை மில்லுக்கு போயிட்டு இருந்தாங்க, பேப்பர் மில்லுக்கு. அவங்க ரிட்டையர் ஆகிட்டாங்க. அப்புறம் நம்ம அவங்க மாமா கேட்டு பாருப்பா அங்கே என்ன ஏதுன்னு அப்படின்னு. உடனே அவங்களுக்கு ஃபோன் போட்டார். இல்லைப்பா நம்ம பகுதியில் இல்லை, எந்த பகுதியாக இருந்தாலும் நம்ம குடும்பத்தில் ஒருத்தர் வந்திருக்காங்கன்னா கூட ஓட மாட்டாங்க. வந்தவங்களும் இந்த காலத்தில் வாங்கன்னு கூட வரவேற்க மாட்டேங்கிறாங்க வீட்டுக்கு. அவர் ஒரு நடிகர், அவரை போய் பார்க்காட்டி என்ன அப்படி என்ன ஒரு ஆசை இருக்கலாம், போகிற வழியில் பார்க்கலாம்ல. நம்ம ஏரியா பக்கம் வந்தப்போ சரி வந்தால் அதெல்லாம் பார்க்குறாங்க, ஒரு நடிகர்னு பார்க்குறது அது வேறு. இத்தனை உசுறு இழந்துட்டு எப்படிங்க ஒருத்தர் சொல்கிறாரு, போகும்போது 3 பேர் போனோம், இப்போ என் மனைவி என் மகளும் 2 பேரும் இந்த மாதிரி ஆயிட்டாங்க அப்படின்னு. மனசு அவ்வளோ அதுக்குண்டான பாதுகாப்பு கொடுக்கலன்னு. அப்போல்லாம் எங்கள் ஐயா, நான் சின்ன பிள்ளையில் 72 74 வந்து ஐயார் என்ன பண்ணுவார், கூட்டத்துக்கு போனால் நானும் வருவேன்ப்பான்னு கேட்பேன். அது உட்காந்து அந்த கூட்டத்தில் உட்காந்து கேட்குறது கூட 2 உட்காந்து நிற்கக்கூடாது ஜனங்க. அப்புறம் எல்லாம் உட்காந்துக்கணும். எந்த இடத்துல உட்காந்துட்டு எந்திரிச்சு வெளியே போயிட்டு கூட அதே இடத்துல வந்து உட்காரலாம். அவ்வளோ அமைதியாக, அவ்வளோ ஒரு நெரிசல் இல்லாத இருப்பாங்க. அப்போ அப்படியே எங்கள் வீட்டில் சொல்கிறாரு, அந்த காலத்தை நீ பேசாதம்மா, இப்போ பேசு அப்படிங்கிறாரு. இல்லை மனசு நாங்களும் அப்பாலாம் கூட்டத்துக்கு எம்ஜிஆர் ஜெயலலிதா அம்மாலாம் வந்தப்போ கூட்டத்துக்கெல்லாம் அங்கே வருவாங்க. நாங்கள்லாம் இந்த கருணாநிதி மகனை யாரோ சொல்லுவாங்க, மூக்கா முத்தவங்களாம், அவங்கெல்லாம் கூட வந்து நாங்கள்லாம் போய் பார்த்துருக்கோம். இந்த மாதிரியெல்லாம் மனசு எனக்கு இப்போ எதுக்கு அப்படி போய் நம்ம பார்க்கணும். நம்ம உயிர், நம்ம குடும்பத்துக்கு நீங்கள் என்னாச்சு, இவங்க தான் எவ்வளோ தான் நஷ்டம் கொடுத்தாலும் இந்த உயிருக்கு ஈடாகுமா? என்னால் தாங்கவே முடியல. அதையே நினச்சி இன்றைக்கெல்லாம் ஏற்கனவே எனக்கு கொஞ்சம் இதை அப்படியே நினச்சி அப்படியெல்லாம் இனிமேல் இதோடு சரி, இந்த மாதிரி பொதுக்கூட்டத்துக்கெல்லாம் வச்சாங்கன்னா பாதுகாப்போடு இருக்குன்னு போகணும். அது இல்லாமல் குழந்தைங்களெல்லாம் எதுக்கு இழுத்துட்டு போகிறீங்க? அது நமக்கு என்ன ஆக போகுது? ஏதோ படம் பார்க்குறீங்க, பிடிக்கிறீங்க, அதோடு விட்டுருன்னு. அவன் நம்மளாட்ட மனுஷன் தானே. இன்றைக்கி அவனுக்கு எதுவும் ஒரு நட்டம் கிடையாது, நமக்கு தான் நஷ்டம். நம்ம குடும்பத்தில் இப்போ ஒரு ஆள் 2 பேர் இல்லைன்னா எவ்வளோ வேதனையாக இருக்குது. அவர் சொல்கிறாரு, இந்த எங்கள் தெருவில் 5 பேர் அப்படின்னு. இவ்வளோ வேதனையாக இருக்குது. இந்த மாதிரியெல்லாம் பண்ணாதீங்க. பாதுகாப்பெல்லாம் அவங்க கொடுக்க மாட்டாங்க. நாம் தான் பாதுகாத்துக்கணும். சரி மக்களை, நான் என்ன சொல்கிறதுனே தெரியல. நான் இதே பேசி டயர்ட் ஆகிட்டேன்.